கைஸ், நீங்க நம்ம முழு கோழியை அப்படியே வாங்கிட்டு போய் ஒரு தந்தூரி செய்ய போறோம். வாங்க நம்ம போய் வாங்கிட்டு எப்படி செய்யலாம் இன்னைக்கு பார்க்கலாம். நான் குட்டி வியாபாரம் எப்படி போகுது? நீங்க சூப்பரா போகுதுண்ணா. ஒரு நல்ல ஒரு கோழியை பார்த்து புடி முழுசா புடிச்சுவா. அப்படியே தந்தூரி போறது சுத்தம் பண்ணி கொடுப்பா. கோழி கட்டா இருக்குமா? கட்டு. ஓகே, முழு கோழியை பிடிச்சிருக்காங்க. இப்ப அதை நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி முழு கோழியை வாங்கிக்கலாம். ஒரு முழு கோழியை உரிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம எங்க அம்மாச்சி தோட்டத்துல இருக்கிறோம். இதை நம்ம கழுவி தந்தூரி போட்டலாம் வாங்க. யாராவது பாத்தீங்களா? திருட்டு மொழி. தந்தூரிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கரம் மசாலா அதை நாமளே ரெடி பண்ணிட்டு, குழம்புத்தூள் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், ஃபுடேஸ் நல்லா காரசாரமான மசாலா ரெடியா இருக்குது. அதை நம்ம அப்படியே அந்த கோழியில தடவி எடுத்துக்கலாம். நம்ம கோழியை நல்லா கீறி எடுத்துக்கிறோம். அந்த மசாலா அந்த உள்ள நல்லா தடவி எடுத்தாதான் கறியில அந்த மசாலா உரைக்கும், இல்லைன்னா சப்புன்னு போயிடும். குச்சி நல்லா ஷார்ப்பா இருக்கு. வாங்க இப்போ கோழி எடுத்துல வச்சுக்கலாம். சொருகி நிக்க வச்சுக்கலாம். மாட்டியை போட்டு நல்லா கொளுத்தி விட்டுட்டோம். டொமேட்டோ சாஸ் செம்மையா இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.